Hi students, இன்னைக்கு நம்ம F test யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு கொஸ்டினை பார்த்ததும் இதில் F test தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த கொஸ்டினில் வந்துட்டு பாப்புலேஷன் வேரியன்ஸை கம்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் ரெண்டு பாப்புலேஷனுக்கு வேரியன்ஸ்க்கு இடையில ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம F test யூஸ் பண்ணணும். சப்போஸ் ரெண்டு பாப்புலேஷனுக்கு மீனுக்கு வேல்யூஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்ததுன்னா நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மீனை கம்பேர் பண்ண சொன்னால் டி டெஸ்ட் யூஸ் பண்ணணும். வேரியன்ஸை கம்பேர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம எஃப் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் ரெண்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சாம்பிள் சைஸ் வந்துட்டு 9, இன்னொரு சாம்பிளுக்கு சைஸ் வந்துட்டு 8. அண்ட் ஆல்சோ sum of the squares of the deviation from their respective mean values are equal to 160 and 91 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் சாம்பிளை வந்துட்டு நம்ம x1 வச்சுப்போம், செகண்ட் சாம்பிள் x2 அண்ட் ஃபர்ஸ்ட் சாம்பிள் சைஸ் n1 அண்ட் செகண்ட் சாம்பிள் சைஸ் n2 அப்படின்னு வச்சுப்போம். சாம்பிள் சைஸ்னால் அந்த சாம்பிளில் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்குதோ அதை தான் நம்ம சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஃபர்ஸ்ட் சாம்பிள் சைஸ் வந்துட்டு 9, செகண்ட் சாம்பிள் சைஸ் வந்துட்டு 8. That is summation of x1 minus x1 bar the whole square. இதோட வேல்யூ 160 கொடுத்துருக்காங்க. And summation of x2 minus x2 bar the whole square. இதோட வேல்யூ 91 கொடுத்துருக்காங்க. And இங்கே first sample size வந்துட்டு 9 and second sample size 8. That is n1 value 9, n2 value 8. இவ்வளோ வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. கேன் தே பி ரிகார்டட் அஸ் ட்ரான் ஃப்ரம் தி சேம் நார்மல் பாப்புலேஷன்ஸ் ஹேவிங் தி சேம் வேரியன்ஸ். தட் இஸ் இந்த ரெண்டு சாம்பிள் எடுக்கப்பட்ட அந்த பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்து சேமாக இருக்குதா இல்லையா அதுதான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் பாப்புலேஷன் வேரியன்ஸை தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த பாப்புலேஷனுக்கு வேரியன்ஸ் வந்துட்டு σ1 ஸ்கொயர் σ2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த σ1 ஸ்கொயர் அண்ட் σ2 ஸ்கொயருக்கு வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா இல்லையா அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு H0 அண்ட் H1 எழுதிடலாம். H0னா நல் ஹைபாதிசிஸ், H1னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ். நல் ஹைபாதிசிஸ் H0 அப்படின்னா என்ன மீனிங்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃபரன்ஸ், அதுதான் மீனிங். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு பாப்புலேஷன் வேரியன்ஸை தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம H0ல என்ன அசியூம் பண்ணணும்னா அந்த ரெண்டு பாப்புலேஷன் வேரியன்ஸுக்கு இடையில ஒரு டிஃபரெண்ட்டாக இல்லை. தட் இஸ் ரெண்டு பாப்புலேஷன் வேரியன்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்னு அசியூம் பண்ணுறது தான் H0. ஸோ எஃப் டெஸ்ட்டில் உள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம எப்போதுமே H0 வந்துட்டு எப்படி அசியூம் பண்ணணும்னா σ1 ஸ்கொயர் ஈக்குவல் டு σ2 ஸ்கொயர். இந்த σ1 ஸ்கொயர் σ2 ஸ்கொயருங்கிறது அந்த ரெண்டு பாப்புலேஷனோட வேரியன்ஸ். அண்ட் அடுத்தது H1 வந்துட்டு கொஸ்டினுக்கு ஏற்றா போல் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். H1னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ். இங்கே நமக்கு இந்த சிம்பிள் வந்துட்டு நாட் ஈக்குவல்ட்டி இருக்கலாம், லெஸ் தான் இருக்கலாம், கிரேட்டர் தேன் கூட இருக்கலாம். இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு சாம்பிள் எடுக்கப்பட்ட அந்த பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்துட்டு சேமா இல்லையா அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு H1ல நாட் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். சப்போஸ் கொஸ்டினில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் வேரியன்ஸ் வந்துட்டு செகண்ட் பாப்புலேஷன் வேரியன்ஸை விட லார்ஜாக இருக்குதா, இன்க்ரீஸாக இருக்குதா, சுப்பீரியராக இருக்குதா அல்லது கிரேட்டராக இருக்குதா இப்படியெல்லாம் கொஸ்டினில் வேர்ட்ஸ் வந்துருந்து அப்படின்னா நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் போடணும். தட் இஸ் இந்த σ1 ஸ்கொயர் கிரேட்டர் தேன் σ2 ஸ்கொயர் அப்படி நம்ம H1 அசியூம் பண்ணணும். சப்போஸ் டிக்ரீஸாக இருக்குதா, ஸ்மாலாக இருக்குதா, லெஸ்ஸாக இருக்குதா, லோவாக இருக்குதா இப்படியெல்லாம் கொஸ்டினில் வேர்ட்ஸ் வந்துருந்து அப்படின்னா இந்த நாட் ஈக்குவல் டுக்கு பதிலாக நமக்கு லெஸ் தேன் சிம்பிள் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் H1 எழுத தெரியல அப்படின்னா இந்த எஃப் டெஸ்ட்டில் H0 மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். பிகாஸ் டி டெஸ்ட்டில் நம்ம H1ல இருந்து தட் இஸ் இந்த நாட் ஈக்குவல் டு சிம்பிள் அல்லது லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தேன் சிம்பிள் இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் வந்துட்டு 1 டெய்ல்டா 2 டெய்ல்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் எஃப் டெஸ்ட்டில் இந்த 1 டெய்ல்டு 2 டெய்ல்டு இதெல்லாம் தேவையே படாது. அதனால நீங்கள் இங்கே H1 எழுதாட்டாலும் நோ ப்ராப்ளம். பட் தப்பாக மட்டும் எழுதிடக்கூடாது. ஓகே, அடுத்தது நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இங்கே எஃப் டெஸ்ட்டில் ஃபார்முலா என்ன வரும்னா கேபிட்டல் எஃப்க்கு வேல்யூ எய்தர் S1 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் S2 ஸ்கொயர் அல்லது கேபிட்டல் S2 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் S1 ஸ்கொயர். கேபிட்டல் S1 ஸ்கொயர் அண்ட் கேபிட்டல் S2 ஸ்கொயருக்கு வேல்யூவை பொறுத்து இந்த ஃபார்முலாவோ வரும். தட் இஸ் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்குதோ அதுதான் ஃபார்முலாவுக்கு நியூமரேட்டரில் எழுதணும்.
இந்த ப்ராப்ளத்தில் கேபிட்டல் S1 ஸ்கொயர் தான் கிரேட்டராக இருக்கும். அதனால இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு கேபிட்டல் எஃப்க்கு ஃபார்முலா கேபிட்டல் S1 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் S2 ஸ்கொயர் வரும். இந்த கேபிட்டல் S1 ஸ்கொயருக்கு n1 இன்டூ ஸ்மால் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 மைனஸ் 1 அப்படி கூட ஒரு ஃபார்முலா உண்டு. பட் நமக்கு இங்கே சமேஷன் வேல்யூ தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சமேஷன் ஆஃப் x1 மைனஸ் x1 பார் தி ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த நியூமரேட்டரில் உள்ள இதோட வேல்யூ 160 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்டு n1க்கு வேல்யூ 9. ஸோ டினாமினேட்டர் நமக்கு 9 மைனஸ் 1 தட் இஸ் 8 மாறிடும். அண்டு 160 டிவைடட் பை 8 அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். அடுத்தது S2 ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதிடலாம். இதோட ஃபார்முலா சமேஷன் ஆஃப் x2 மைனஸ் x2 பார் தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n2 மைனஸ் 1. இதில் நியூமரேட்டர் வேல்யூ 91, டினாமினேட்டர் வந்துட்டு 8 மைனஸ் 1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் 7 வரும். அண்ட் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 13 கிடைக்கும். அண்ட் இங்கே கேபிட்டல் S1 ஸ்கொயருக்கு வேல்யூ 20, கேபிட்டல் S2 ஸ்கொயருக்கு வேல்யூ 13. இதில் இந்த கேபிட்டல் S1 ஸ்கொயர் தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ கேபிட்டல் எஃபோட ஃபார்முலா தட் இஸ் எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா கேபிட்டல் S1 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் S2 ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1.5385 கிடைக்கும். அண்ட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய டிஜிட் கூட இங்கே வரும். பட் நம்ம இதை வந்துட்டு எப்போதுமே ஷார்ட் ஆட்டு 3 டிஜிட்டாவோ 4 டிஜிட்டாவோ நம்ம மாற்றி எழுதிடலாம். இப்படி நம்ம மாற்றுறப்ப என்ன செய்யணும்னா, சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 4 டிஜிட்டாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த 5th டிஜிட் வந்துட்டு 5 ஆர் கிரேட்டர் தென் 5 இருந்தது அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டிஜிட் கூட ஒரு 1 ஆட் பண்ணி இங்கே நம்ம எழுதிடணும். இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். சப்போஸ் நீங்கள் கேபிட்டல் எஃப்க்கு இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கேபிட்டல் S1 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் S2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்னா n1 மைனஸ் 1 கமா n2 மைனஸ் 1. தட் இஸ் நியூமரேட்டரில் S1 ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு n1 தான் எழுதணும். சப்போஸ் நம்ம கேபிட்டல் எஃப்க்கு ஃபார்முலா இந்த செகண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்னா n2 மைனஸ் 1 கமா n1 மைனஸ் 1. இங்கே வந்துட்டு கேபிட்டல் எஃபோட ஃபார்முலாவை வச்சுட்டு தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை எழுதுவோம். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு நியூமரேட்டரில் கேபிட்டல் S1 ஸ்கொயர் தட் இஸ் கேபிட்டல் S1 ஸ்கொயருக்கு வேல்யூ தான் கிரேட்டராக இருந்தது. ஸோ இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு இப்படி வரும். தட் இஸ் n1 மைனஸ் 1 கமா n2 மைனஸ் 1. இல்லை n1க்கு வேல்யூ 9. ஸோ 9 மைனஸ் 1னா 8 அண்ட் n2க்கு வேல்யூ 8. ஸோ 8 மைனஸ் 1னா 7 கிடைக்கும். தட் இஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 8,7. நெக்ஸ்ட் நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்றும் கொடுக்கலன்னா நம்ம 5% அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வந்துட்டு எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எஃப் டெஸ்ட்டில் உள்ள 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுக்குள்ள டேபிள். இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 8,7 இப்படி கிடச்சிது. இந்த டேபிளில் நமக்கு டாப்பில் ஹாரிசாண்டலாக இங்கே ரெட் கலர் வேல்யூஸ் இருக்குதுல்ல, இது வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு அடுத்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ. தட் இஸ் இங்கே நமக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது இல்லையாம்மா. இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 8 இருக்குது இல்லையா, இதை நம்ம இந்த டாப்பில் பார்க்கணும். அப்படி இந்த வேல்யூவில் 8 இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய வேல்யூ 7. இதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்குது இல்லையாம்மா, இதில் நம்ம 7 ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டாப்பில் 8 அண்ட் லெஃப்ட் சைடில் 7 இந்த 2 வேல்யூக்கு நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே வர நேரம் 2 இன்டர்செப்ட் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அதுதான் டேபிள் வேல்யூவாக இருக்கும். இங்கே பாருங்கள் 8க்கு நேரு கீழே அப்படியே வாங்க. அதே போல் 7க்கு நேர் ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப 2 இன்டர்செப்ட் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 3.73. இதுதான் டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப். இங்கே கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எஃப் வந்துட்டு 1.5385 பட் டேபிள் வேல்யூ 3.73. ஸோ இங்கே டேபிள் வேல்யூ தான் பெருசாக இருக்குது. தட் இஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எஃப் இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப்பாக இருக்குது. ஸோ அக்செப்ட் H0. தட் இஸ் கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தேன் டேபிள் வேல்யூவாக இருந்ததுன்னா H0 அக்செப்ட் பண்ணணும். நம்ம H0 என்ன அஸ்யூம் பண்ணோமோ அதுதான் ஆன்சராக இருக்கும். சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எஃப் வந்துட்டு கிரேட்டர் தேன் டேபிள் வேல்யூவாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் H0ன்னு ஆன்சர் எழுதணும். ரிஜெக்ட் H0னா H1ல் அஸ்யூம் பண்ணது தான் ஆன்சராக இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எஃப் லெஸ் தேன் டேபிள் வேல்யூ ஆஃப் எஃப்பாக இருக்கிறதுனால ஆன்சர் வந்துட்டு அக்செப்ட் H0. தட் இஸ் இங்கே H0ல் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் ஆன்சர். இங்கே H0ல் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கிறோன்னா
sigma 1 square equal to sigma 2 square. That is, அந்த ரெண்டு population variance equal தான். அதுதான் answer.